ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீத் புக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாறை மீன், உருளை மீனுன்னு சொன்னாங்கம்மா. எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வாங்கிட்டு வருது. அது எப்படி வறுக்கிறதுன்னு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வறுக்கிறங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் நான் என்னென்னா, ஆல்ரெடி நான் மீனை வந்து மசாலாவில் ஊற வச்சுட்டேன். என்னென்ன மசாலா இதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட லெமன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சி அதில் மீனை நல்லா மீனில் வந்து மசாலாவை நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அந்த மசாலாவை நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தடவிட்டு ஒரு 1 hour கிட்ட நான் மீன் கழுவுனோடனே எல்லா மசாலாவும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதை தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பொரிச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க, சரிங்களா? இந்த மசாலா மறுபடியும் நான் சொல்கிறேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதாங்க. அது கூட ஆயில் போட்டு நல்லா இந்த பதத்துக்கு இங்கே பாருங்கள், இப்படி தடவுனா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சூப்பராக அந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ண மீன், அது கூட உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலே. ஸோ அந்த மசாலாலாம் நீங்கள் பிசைஞ்சு வாயில் வச்சு பார்த்தாலே தெரியும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்ட்டு. அதேமாதிரி காரமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்லா பிசைஞ்சு மீனை நல்லா வாஷ் பண்ணி நல்லா 1 hour கிட்ட நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா மற்ற வேலை குழம்பு வைக்கணும், சாதம் வடிக்கணும். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு வச்சுட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். நல்ல சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு இங்கே பாருங்கள், சூப்பரான சாதமும் சுட சுட வடிச்சிட்டேன். இப்போ மீன் ஃப்ரை பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நல்ல மீன் அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி போடும்போது உடையக்கூடாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் மீன். ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் அந்த மீன் உடையாது. ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மீன்லாம் நல்லா அந்த மசாலாவில் ஊறணுன்னா நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை இப்போ நான் திருப்பி போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டு இப்படி அமுக்கணும்னா அந்த மீன் உடையக்கூடாது, சரிங்களா? உடையாமல் இருக்குது, அப்படியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரெஷ் மீன் அர்த்தம். சப்போஸ் உடையுது அப்படின்னா அது வந்து பழைய மீனுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா, நம்ம போடுற மசாலா வந்து கீழே கொட்டாமல் அதில் இருக்கணுங்கிற மாதிரிக்காக நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயிலே வந்து இது எல்லாத்தையுமே பிசைறீங்க, தண்ணி ஊற்றாமல் வெறும் ஆயிலே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாலும் இந்த மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு வந்து மீன் வந்து அந்த மசாலாவில் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுங்க, சரியா? அதனால் மீன் வாஷ் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணால் வெறும் மிளகாத்தூளை ஆயிலில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு மீனில் தடவி ஊற வச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வந்து வெந்துருச்சு. உங்களுக்கோட இது அந்த நொறையாக வரும் இல்லையா, அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு. ஸோ மீன் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் மீனை எடுத்து பிளேட்டில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் இப்போ எல்லா மீனையுமே நம்ம எடுத்து பொரிச்சு வைக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே வாவ், வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மசாலாலாம் போட்டு நீங்கள் வறுக்கும்போது மீனோட டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட அப்படியே பொரித்து குழந்தைங்களுக்கு நீங்கள் தட்டில் வச்சு கொடுக்கும்போது மீன் பிடிக்காத குழந்தைங்க கூட மீன் வறுவலை டேஸ்டியாக ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We will meet you next video. Thank you friends.